பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயிலரங்கத்தின் இரண்டாவது அமர்விலே நாம் பேச இருக்கின்ற தலைப்பு உணர்வுகளும் உணர்ச்சிகளும். இதனை விளக்குவதற்கு முன்பு உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டு சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஒன்று, ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த மகள் போலியோவால் தாக்கப்பட்ட ஒரு 10 வயது சிறுமி. அந்த மகளை ஒரு தாய் பாசத்தோடு எந்த அளவுக்கு சிரமங்களை தாங்கிக் கொண்டு அந்த மகளை கவனித்து வருகிறாள் என்பதை முகநூலில் ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தாயும் மகளும் மருத்துவமனைக்கு வந்திருக்க வேண்டும். அந்த குழந்தையை போட்டோ எடுத்து முகநூலில் பகிர்ந்திருக்கிறார். மிக அழகாக உடைகளை அணிவித்திருக்கிறார் அந்த தாய், பிங்க் கலர்ல. ரொம்ப அழகா இருக்கு அந்த போட்டோ. நான் கொண்டு வரல. 10 வருடங்களாக அது தன் தாயின் மடியிலேயே கிடக்கிறது. தாயை மட்டும்தான் பார்த்து அந்த பிள்ளை சிரிக்க முடியும். கேள்வி கேட்டால் கண்களால் மட்டுமே தான் பதில் சொல்கிறது. ஒரு கவளம் சோறை உண்டு முடிப்பதற்குள் அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஊட்டினால் பல நேரங்களில் அந்த தாயின் முகத்திலேயே துப்பிவிடும். சிரித்து கொண்டே துடைக்கின்றாள் அந்த தாய். அடிக்கு ஒரு தடவை கழிவறைக்கு அந்த குழந்தையை தூக்கி செல்ல வேண்டும். ஏதோ எனக்குள் அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க, அந்த சகோதரி ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவங்க ஓரிரு குறைகளுடன் இருக்கும்போதே வெறுத்தொதுக்கும் உலகில் அந்த தாய் என்பதனால் அந்த மகளை கவனித்துக் கொள்வது அந்த சகோதரியை மிக வியப்பில் ஆழ்த்துகிறது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பால் அந்த குழந்தையை சர்வசாதாரணமாய் அழகாக உடுத்தி நேர்த்தியாய் அலங்கரித்து சஞ்சங்களற்று சகஜமாக வெளிப்படுத்துகிறாள். அந்த தாயிட்ட போய் இந்த அம்மா பேசுறாங்க, குழந்தைய பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இவ என் குழந்தை, பிறந்தவுடன் 1000 சொன்னார்கள், மனதளவில் மிக பாதிப்புற்றேன். ஆனால் என்ன செய்வது, இவள் எனக்கானவள், என்னை விடுத்து வேறு யார் இவளை அரவணைக்க முடியும் என்று தன் அத்தனை கஷ்டங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தாள். ஒரே ஒரு ஆசைதான். அந்த தாய்க்கு என்ன ஆசை இருக்க முடியும்? 10 வயது போலியோவால் தாக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் அணிவித்து சாப்பாடு கொடுத்து எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் ஒரே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாள். ஒரே ஒரு ஆசைதாம்மா எனக்கு, நான் இறந்து விடும் முன்பு இறைவன் இவள் உயிரை பறித்து விட வேண்டும். இத்தனை நாட்களும் பூ போல வளர்த்திருக்கிறேன். நாளை நான் மரணித்தால் சத்தியமாக இவள் முறையாக கவனிக்கப்பட மாட்டாள் என்பது எனக்கு தெரியும். அந்த நிலை வரும் முன் அவள் உயிரை படைத்தவன் எடுத்துவிட வேண்டும். இதுவே எனது அவா என்று அந்த தாய் கூறினாள். இது ஒரு ஸ்டோரி. உணர்வு என்றால் என்ன, உணர்ச்சி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு சம்பவத்தையும், இன்னொரு சம்பவம் பாருங்க. 16 வயசு பையன். ஒரு டாக்டர் மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. கேஸ் ஹிஸ்ட்ரி, இந்த மருத்துவ குறிப்பேடுகள் இருக்கும். நீங்கள் யார் எந்தெந்த பேஷண்ட்டெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு குறிப்பேடுகள் இருக்கும். அந்த குறிப்பேடுகளில் ஒன்றை எடுத்து இந்த டாக்டராக வரப்போகின்ற அந்த சகோதரி படித்து பார்க்கிறார்கள். 16 வயசு பையன். எப்படி ரீனல் ஃபெயிலியர், கிட்னி 80% ஃபெயிலியர். அந்த தலைப்பினா தான் மரணிக்க போவதே தெரியாமல் அவன் பேசுகிறான். யார்கிட்ட இந்த டாக்டர்கிட்ட பேச போகிறான். அந்த உரையாடல் அப்படியே முகநூலில் வந்திருக்கிறது. டெக்னிக்கல் இன்ஜினியராக வரணும்னு எனக்கு ஆசைமாங்கிறான்.
அப்படி அதாவது இன்னும் 1 மாதத்தில் அல்லது 2 மாதத்தில் இறந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனிடம் ஒரு டாக்டர் எப்படி பேசுவார்? அதே நேரத்தில் அவனுக்கு என்ன பிரச்சனை, சின்ன பிள்ளையிலே என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, அவன் சொல்றான், நான் சின்ன பிள்ளையிலேயே நான் சிறுநீர் கழித்து, என்னை அறியாமலே சிறுநீர் கழித்து விடுவேன், யூனிஃபார்ம் எனக்கு போட்டாலும் சிறுநீர் கழித்து விடுவேன், நன்றாக படிப்பேன், ஆனால் என் அருகே யாரும் வரமாட்டார்கள், நான் எந்த ஊருக்கும் போக முடியாது, பள்ளிக்கூடத்திலே நான் சிறுநீர் கழித்து விட்டால் பெற்றோரிடம் கூப்பிட்டு சொல்வார்கள். இப்படியே வளர்றான். என்னன்னு கண்டுபிடிக்காமையே அந்த 16 ஏழை மீனவனுடைய அந்த பையன். இப்போ அந்த பையனுடைய வாப்பா என்னம்மா எப்படிமா இருக்குன்னு கேட்குறாங்க. வாப்பா கிட்ட நம்ம உண்மையை சொல்றாங்க. கவனிங்க, இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் அந்த உங்களுடைய மகன் உயிர் வாழ்வான் சொல்றாங்க. அவர் சொல்றா, இவனுடைய தம்பி ஒருத்தன் 4 வயசுலேயே இரத்த புற்றுநோய் என்று நாங்கள் பறிகொடுத்து விட்டோம். அப்போ அந்த தந்தையுடன் பேசக்கூடிய நிலையில் வேற நிலை என்னங்கிறது தந்தைகிட்ட சொல்லியாச்சு. ஏதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அல்லது மாதிரி ஏதாவது பணக்காரங்கள்ட்ட ஏதாவது உதவி செய்வார்களா என்று பேசுகிறார். ஆனால் இவருடன் பேசும்போது கடைசியாக எப்போ ஸ்கூலுக்கு போனீங்க இவன்ட்டு அவன் மரணிக்கக்கூடிய செய்தி எதையுமே சொல்லவில்லை. ஆனால் அவனிடத்திலே பேச வேண்டிய, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா உணர்ச்சிகளையும் அந்த டாக்டர் அம்மா அடக்கி வைத்து கொண்டு வந்து விடுவாள் என்று இது விரிவாக நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு வேண்டுமானால் தருகிறேன், படித்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் வரும். சிந்திப்பதற்கும் உணர்வதற்கும் உள்ள வேறுபாட்டை இந்த கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு சகோதரர் சொன்னார், ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மருத்துவ குறிப்பேடு கையில் இருக்கிறது. நீங்கள் 5 வருடம் படித்திருக்கிறீர்கள். சிறுநீர் எப்படி இயங்குகிறது, சிறுநீரக கோளாறு என்பது என்ன, அதற்கு எப்படி வைத்தியம் பார்க்க வேண்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே என்ன செய்ய முடியும், ஏன் இந்த நிலை ஆனது, இது எப்போது கண்டுபிடித்திருக்கப்பட வேண்டும், ஏன் இது வைத்தியம் செய்யப்படாமல் விடப்பட்டது, இனிமேல் அந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியுமா. ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதுதான் சிந்தனை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் சொன்ன உதாரணம், நிறைய உதாரணங்கள், கார் வாங்க போகும்போது எல்லா உதாரணங்கள் நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு எந்த விதமான வியாதியுமே இல்லை. அந்த டெஸ்ட் ரிசல்ட், ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, பிளட் டெஸ்ட் பார்த்தாச்சு, ஒன்றுமே அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல. டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சுமா, நீங்கள் பயந்துட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக தைரியமாக போங்க, உங்களுக்கு மருந்து எழுதினா மருந்து கூட தேவையில்லைன்னு கூட சொல்லக்கூடிய டாக்டர் சொல்லிடலாம். ஆனால் அந்த பையன் 1-2 மாதங்கள் இறந்துவிட போகக்கூடிய சூழ்நிலையிலே அது பாதிக்கிறது. இதை எப்படி நான் இவனுடன் பேச வேண்டும், இந்த பெற்ற குழந்தையின் தந்தையிடம் நான் என்ன பேச வேண்டும், அப்போது வரக்கூடியது உணர்வு, எப்படி இதனை நான் சொல்ல வேண்டும். அதான் சிந்திப்பதற்கும் ஃபீலிங் இருந்து நேச்சுரல், இயல்பாக உள்ளே வரக்கூடியது. அன்பு, பாசம், மகிழ்ச்சி, கோபம், ஆர்வம், பயம் எல்லாமே மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இயல்பாக கொடுத்திருக்கக்கூடிய உணர்வுகள். அப்படின்னா என்னன்னா, உணர்வுகள் நம்மளை கொஞ்சம் அசைக்குது, நம்மளை பிசைக்குது, நம்ம உள்ளத்தை என்னமோ பண்ணுது. இது மாதிரி ஒரு கதை 2 கதை இல்லை, எத்தனையோ கதைகள். இப்போ பார்க்குறோம், ஒரு சிரியாவை சேர்ந்த ஒரு பையன் துருக்கி கடற்கரையில் ஒதுங்கி அவனுடைய அந்த ஜனாசா தலைக்கீழ கடை உலகத்தையே உலுக்கியதுன்னு பார்க்குறோம். இன்ஜினியரிங் படித்த ஒரு பொண்ணு பாம்பேயில் சமீபத்தில் நடந்தது. வேலைக்கு சேர்ந்து ஐடி கம்பெனியில் சேர்ந்து 7 நாள் தான் ஆகுது. ஆஃபீஸுக்கு போகும்பொழுது ஆட்டோ ரிக்ஷாவுக்காக ரோட்டை கிராஸ் பண்ணணும், ஒரு 2 வீலரில் வேகமாக அடிச்சு போட்டு போயிட்டான். 2 நிமிடத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போயிடலாம். 2 நிமிடத்தில் மருத்துவமனை இருக்கு. ஆனால் அந்த பெண்ணை கவனித்துக் கொள்வோம் யாரும் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் தயார். 25 நிமிடம் கழித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் பிள்ளை இறந்து போச்சு. அவ்வளவு கனவுகளோடு வேலைக்கு சேர்ந்த பெண் இப்படி ஆயிப்போச்சு. நம் மனசை ஏதோ பிசைகிறது. 14 வயசு பொண்ணு, ஒரே பொண்ணு, இராணுவத்திலிருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு எங்கூரில் நடந்தது பல வருடங்களுக்கு முன்பு. அது ரோட்டிலிருந்து அடுத்த ரோட்டுக்கு திரும்பும் போது மணல் முட்டு, அதில் சைக்கிளை விட்டு இந்த பக்கம் விட ஒரு டிராக்டர், இவன் இங்கேருந்து அப்படி திரும்ப டிராக்டருடைய பின்வீல் ஏறி அந்த பொண்ணு, எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்த அந்த குடும்பத்திலே 19வது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இறந்து போய். ஸோ அப்படின்னா உணர்வுனா என்னன்னு சொன்னால், அதை படித்த உடனே இட் அஃபெக்ட்ஸ் அவர், நம்மளை ஏதோ பிசைகிறது. ஆனால் நான் முதலிலே சொன்னது போல உணர்ச்சிக்கும் உணர்வுகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. உணர்ச்சி உணர்வு என்று சொல்லக்கூடிய நிலையில் இட் இஸ் நார்மல் ப்ரெஷர் தான். ஆக இப்படி ஆகிப்போச்சு, ஆக இப்படி ஆகிப்போச்சு. ஆனால்
அந்த ஃபீலிங் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது, இன்டென்ஸ் ஃபீலிங்ஸ், பாட்டில்ட் அப் ஃபீலிங்ஸ், அது எமோஷனாக உணர்ச்சியாக வரும்பொழுது அது நம்மிடத்திலே உடனடியான இம்மிடியட்டான அவசரமான ஒரு செயல்பாட்டை தூண்டி விடுகிறது. உங்களுக்கு நான் முன்னே சொல்லி காட்டிய அந்த சம்பவத்தின்படி ஒரு தந்தை தன்னுடைய மகளை தன் மகள் என்று உணர்ந்து முடிப்பதற்குள்ளால் சுட்டு விடுகின்றான் பார்க்கின்றோம். அப்ப எமோஷன் இ பிளஸ் மோஷன், இட் லீட்ஸ் யூ டு ஆக்ஷன் இம்மிடியேட். அதுக்கு காரணம் நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் நம்மளை தூண்டி விட்டு விடுகின்றன, நம் உடலை ஒரு போர்க்களமாக மாற்றி விடுகின்றன. இப்பொழுது படம் போட்டு சொல்வதற்கு உள்ள சூழ்நிலைகளை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது நன்றாக கவனியுங்கள். நமது மூளை இதோ இருக்கிறது. நாம் கண்களால் ஒரு பொருளை பார்க்கின்றோம். பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நம்மை பயப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பாம்பு. அந்த பாம்பை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த பாம்பின் உருவம் நம்முடைய விழித்திரையில் தலைக்கீழாக விழும், இன்வெர்டட் இமேஜ். உடனே அந்த செய்தியை அந்த விழித்திரையிலிருந்து மூளையுடைய மொழிக்கு தகுந்தார்வாது மாற்றப்பட்டு தாலமஸ் என்று சொல்லக்கூடிய மூளையின் மத்திய பகுதிக்கு அந்த இன்ஃபர்மேஷன், அந்த செய்தி போகிறது. புரிந்து கொள்கிறது, இது ஆபத்தான ஒன்று. கண் பார்த்திருக்கிற செய்தியை நமக்கு இது அனுப்பி இருக்கிறது, இது உண்மையிலே ஆபத்தானதா, எந்த அளவுக்கு ஆபத்தானது, ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன், இந்த செய்தியை உண்மைதானா, இது ஆபத்தானதா, எந்த அளவுக்கு ஆபத்தானது, இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை விரிவாக ஆய்வு செய்வதற்கு அந்த செய்தி, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, விஷுவல் கார்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நமது மண்டையின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய மூளைக்கு அந்த செய்தி செல்கிறது. உடனே இது பாம்பு, இது நல்ல பாம்பு, இது கட்டுவிரியன், ஏற்கனவே அதனை பற்றி எல்லாம் பார்த்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி பார்த்த உடனே இப்போ என்ன, இதில் இந்த கடித்தால் நாம் இறந்து போய் விடுவோம், எனவே இந்த இடத்திலிருந்து ஒன்று நாம் தப்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதனை நான் கொன்றுவிட வேண்டும். அப்போ இது கண் திரையிலே, விழித்திரையிலே பட்டு தாலமஸுக்கு போய் மொழி மாற்றம் செய்யப்பட்டு விஷுவல் கார்டெக்ஸுக்கு போய் ஆய்வு செய்து அது செயல்பட்டால் அது சிந்தனை. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன ஒரு அவசர ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தாலமஸ் இருக்கிறது அல்லவா, இது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா இது இங்கே போகணும், போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறது. அந்த இடத்திற்கு பெயர் அமிக்டாலா, AMYGDALA, அமிக்டாலா. நீங்கள் போய் கூகுளில் அடித்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த அமிக்டாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சதை துண்டு நமது 2 காதுகளின் அருகிலே உள்ளே இருக்கிறது. ஏன் அதுக்கு அமிக்டாலான்னு பேர் வச்சான்னு சொன்னால், பாதாம் பருப்பு சைஸில் இருக்கும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அந்த செய்தி இந்த தாலமஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மூளையின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இம்மிடியட்டாக இங்கே இந்த 2 பக்கத்துக்கு செய்தி அனுப்பிடும். இந்த அமிக்டாலா என்ன பண்ணும் என்றால், இந்த விஷுவல் கார்டெக்ஸ் என்ன சொல்கிறார் என்று அது கவனிக்காது. உடனே எந்த ஹார்மோனை எல்லாம் சுரக்க வைக்க வேண்டுமோ சுரக்க வைத்து உடனடி செயல்பாட்டுக்கு மனிதனை போர்க்களமாக தயாரிப்பித்து. அப்பொழுது அவனுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால் அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது. ஏன் இங்க போய் ப்ராசஸ் ஆகல. இது அல்லாஹ் தஆலா மனித உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்து வைத்திருக்கிற இயல்பான ஒரு ஏற்பாடு. இதற்கு பேர் எமோஷனல் பிரெயின் என்று பேர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல், ஆனா எதற்காக, கைக்கு ரத்தம் ஓடும், காலுக்கு ரத்தம் ஓடும். கைக்கு ஏன் ரத்தம், எதையாவது ஒன்று எடுத்து அடி. காலுக்கு ஏன் ரத்தம், தப்பிச்சு ஓடுது. அதுபோல இந்த செய்தி, நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தாலமஸிலிருந்து அறிவுபூர்வமாக ஆய்வு செய்யப்படாமல் அமிக்டாலாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்பட்டால் அந்த செயல்பாடு அறிவுக்கு பொருத்தமாக எப்படி இருக்கும்? புரிகிறதா? உடனடியாக அதற்கு பிறகுதான் நான் முதல்ல சொன்னது போல அது ரப்பர் பாம்பு எரிஞ்சு வச்சுங்க, அப்புறம் சிரிப்போம். எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு மகளை சுட்டி